இதுல பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் அரங்கேறிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவரோட ஸ்பீச் மாஸா இருக்கட்டும், கவர்மெண்ட் எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. நீட்ல இருந்து சாராயத்துல இருந்து நிறைய விஷயத்தை பேசிட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த விருது வாங்க வரக்கூடிய அந்த 2K கிட்ஸ் இந்த கிரிஞ்சஸ் பண்ணா கூட நம்மள ஏத்துக்கலாம். அந்த 2K கிட்ஸோட பேரண்டான ஒரு இயர்லி 70s ஒரு இயர்லி 80s இல்லனா 80 கிட்ட 90s கிட்ட இவங்க பண்ற அட்ராசிட்டிஸ் இருக்கே, இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்னை விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. தளபதியே அவரோட மைண்ட் வாஷ்ல நினைப்பார் போல. பேசாம அடுத்த வருஷம்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் தான் கூப்பிடணும், அவங்க அப்பா அம்மாலாம் கூப்பிடவே கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க பண்றாங்க. அதுல ஒரு 2 விஷயம் இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாங்கடா வணக்கங்கடான்னு ஒரு அம்மா பாட்டு பாடி அதிபயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க. அதனால அதை பத்தி பேச வேணாம். இப்போ ஒரு அம்மா புதுசா பாட்டு பாடியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கை வாங்கிட்டு ஒரு 2 லைன் பாடிட்டு போறேன் அப்படின்னே தளபதி அடுத்து நீயா சரி ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. ஸோ பாடலும் வருது. என்ன பாட்டு அப்படின்னா, நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, என்றும் நல்லவங்க எல்லாமே